உதவி செய்ததுனால இன்றைக்கு இந்த சபைக்குள்ள வருவதற்கு இயன்றிருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோம். ஒன்றுமே இல்லாத காரியங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றிருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். புகழோ படிப்போ அந்தஸ்தோ காசோ எதுவுமே இல்லாத நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். அவர் மகிமையுள்ள அந்த தூதர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, ஆனால் பாவியாகிய நமக்காக சிந்தனபடினால கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுக்கோலும் தடியும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பாடலாமா? வெறுக்கோலும் தடியும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவதும் நீரென்றார், என்னையும் குறைவின்றி நடத்திடுமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற ஆண்டவர் நீர். காட்டு புஷ்பங்களை போஷிக்கிற தேவன் நீர். எங்களுடைய தேவைகள், குறைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர்.
ஆண்டவரே உண்மையில் இன்னும் அதிகமான நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்க எங்கள் உதவி செய்யும்படி கேட்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய மகா பெரிய அந்த வல்லமையை குறைவாக எடை போடாதபடிக்கு எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் எங்கெங்கெல்லாம் பிரஸ்தாகப்படுதோ அங்கெல்லாம் அதிக காரியங்கள், வல்லமையான கிரியைகள் உண்டாகிறத நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து இந்த வர்ஷிப் டைமில் எங்களோட இடைப்படும்படி, இந்த இடத்தை நீங்கள் சுத்திகரிக்கும்படி, எங்களோட மனங்களை சுத்திகரிக்கும்படி, எங்களோட சிந்தனைகளை சுத்திகரிக்கும்படி உங்களிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். நீங்கள் வாங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. மகிமைப்படுத்த தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை எங்களோடு கடந்து வரும்படி உங்கள் பாத்தில் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறைந்து போனீரே. அத்தனையும் மன்னித்தீரே, மறைந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்றும் பாடி பாடி நடனம் ஆடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், உம்மை ஆடி பாடி நடனம் ஆடுவேன். புல்லுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காற்று புஷ்பத்துக்குள் மலர் நீரே.
வீட்டில். ஆமாம், கரெக்டு தான். யாருக்கெல்லாம் காலில் தொழுவ மரத்தில் மாட்டப்பட்டிருக்குதுன்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாடுறதுக்கான சூழ்நிலை இல்லை. 2 காலையும் தூக்கி ஒரு கட்டையில் ஒரு ஓட்டை போட்டு அந்த கட்டை உள்ள அந்த காலை போட்டு ஓடிடக்கூடாது. அதுவே ஒரு லாக்கு. அது இல்லாமல் சங்கிலி வேறு. ஏன்னா அவங்க கைதிகள், எல்லா அடையாளமும் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பாடுறதுக்கான சூழல் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்ம பாட்டு பாடினா இதெல்லாம் அவுந்து விழுந்துருவோம். இன்றைக்கும் நம்மளுக்கு தெரியும் நாம் எத்தனை பேர் தொழுவ மரத்தில் மாட்டின்னு இங்கே வந்திருக்கிறோன்னு தெரியாது. கால் அங்கே இருக்குது, தலை தரையில் இருக்குது. கால் எங்கே இருக்கணும்? தரையில் இருக்கணும். ஆனால் எங்கேயோ தலைக்கீழ். இந்த தலைக்கீழாக பாடுறது இருக்குதே, அதில் ஒரு சுகம். ஆமாவா இல்லையா? ஆமாம். பவுலு சீலாவுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா தொழுவ மரம்ன்றது ஹைட்டாக தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு தலைக்கீழாக தொங்க விட்டு தான் ஜெயிலில் வச்சுருந்துருக்கும். ஆனால் என்றைக்கு துதிக்கும் பொழுது அந்த தலைக்கீழாக இருந்த அந்த தலைகள் அஸ்திபாரங்களை உடைக்கிற அளவுக்கு, ஜெயில்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்கல்ல, ஆனால் அஸ்திபாரங்களை உடைக்கிற அளவுக்கு ஆடினது. உங்கள் சிறை மாத்திரம் அல்ல, நீங்கள் இன்றைக்கு துதைக்கும் போது உங்கள் சிறை மாத்திரம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை சிறைப்பட்டவர்களும் விடுதலை ஆவார்கள். ஆமென். அதுதான் இந்த துதிப்புடைய மகிமையாய் இருக்க போகிறது. ஆமென். பல்லமா இயேசு அப்பா வீட்டில், எங்க அப்பா வீட்டில் நீங்க எப்போதும் சந்தோஷமேன்னு சொல்லணும். இயேசு அப்பா வீட்டில் சந்தோஷமே. வா, சந்தோஷமா? எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு. சத்தமா பாடலாமா? எங்க அப்பா வீட்டில் என்றென்றும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா பாடலாம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. இயேசு அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. இயேசு அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானா. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பலமா பாவத்திலே மரித்திருந்தேன், மனிதனாய் உயிர்த்து விட்டேன். இன்று ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. இயேசு அப்பா வீட்டில் என்றென்றும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. உம்மை நம்பி உம்மின் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உம்மின் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். எங்களை காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் கொண்டோம்.
உட்காரலாம். நம்ம ஒரு புதிய பாடலை கற்றுக்கலாம். யாரெல்லாம் இங்கே வந்து செத்து பிழைச்சேன் அப்படின்றவங்க இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? எனிவன் செத்து பிழைத்தேன்? ஆமென். ஓகே, சூப்பர். யாரெல்லாம் உதவி பெற்றேன் அப்படின்றவங்க கை தூக்குது. உதவி பெற்றேன், கர்த்தரிடத்திலிருந்து நான் உதவி பெற்றேன். ஓகே, அப்படின்னா இந்த பாடல் நம்ம தான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பாடலாம் நம்ம சேர்ந்து. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக நிறைந்தவரே, நிறைந்தவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, நாமம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். இது பாடலாமா? பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். யாரெல்லாம் உதவி பெற்றேன்னு சொன்னமோ இந்த வார்த்தைகளை நம்ம சேர்ந்து ஒரு கருத்தை உயர்த்தி சொல்லலாமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். மீண்டும் சொல்லாமா? நம்ம சேர்ந்து பாடலாம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சேர்ந்து பாடுங்க, நம்மளோட சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை சொல்லலாமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை இறுக்கமாக அணைத்துக்
எங்கள் இருளை நீரே, அழுகையை நிறுத்தீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி உயிருள்ளவரை உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, என் கூட சேர்ந்து பாருங்களா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. சாரிபாத் விதவையை இருக்கிறதே ஒன்னே ஒரு அப்பம், அதை எடுத்துட்டு போய் தப்பான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னு யோசிச்சிருக்கலாம். பிழைக்க தெரியாத விதவை, இருந்ததே 2 மீன் 5 அப்பம், இதை எடுத்துட்டு போய் பேர் தெரியாதவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த சின்ன பையனை இந்த ஊர் சொல்லியிருக்கலாம். நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அவ்வளோ காஸ்ட்லியான பர்ஃப்யூம், அதை எடுத்துட்டு போய் காலில் போய் ஊற்றுவாங்களா? வித்திருக்கலாமே. சொன்ன வார்த்தைகள் உண்டு. ஒரு டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு, இவர் பின்னாடி போறிய உனக்கு என்ன நடக்கும்? நான் கர்த்தர், அதுக்கப்புறமா இருந்த காரியங்கள் மகிமையா இருந்தது. உலகத்திற்கு நான் இளிச்ச வாயனா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கோ என்னை மனிதனை பிடிப்பவனாய் மாற்றுகிற வல்லவர் என்னோடு இருக்கிறார், எல்லோடு இருக்கிறார். இவர் படிக்காதவர்கள் அல்லவா, ஆனால் எப்படி இவ்வளவு ஞானமாய் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். இவகிட்ட 2 மீன் தான் இருந்தது, 5 அப்பம் தான் இருந்தது. 5000 பேருக்கு மேல எப்படி போஷிக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் ஏமாந்தவன் இவன் அப்படின்ற பெயர்கள் இருந்ததுன்னா சந்தோஷப்படுங்கள். உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போஷிப்பவர்களாய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதான் சொல்றாரு, நான் ஊழியம் கொள்வதற்கல்ல, ஊழியம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். இந்த நாளில் அதற்காக தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். இருந்த ஒரே ஒரு அடையையும் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த அந்த விதவை தாயின் வீட்டில், எல்லார் வீட்லையும் காலி. அதுக்கப்புறம் வந்த பேர் ஏமாந்தவங்க இல்லை, பா அவங்க தான்ப்பா ஞானி, அவங்க தான்ப்பா வசதி, அவங்க வீட்டில் காலியே ஆகாது, நம்ம போய் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அல்ல, சில வேளைகளை நாம் முட்டாள்தனமாய் தெரிந்தாலும் உலகத்திற்கு கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை நம்ம கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணி பாடலாமா? முடிந்தவர்கள் எங்களோடு எழுந்து நின்று இந்த பாடலை எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருப்பவரே, இருந்தவரே, உம்மை துதிப்பேன் என்று சொல்லுவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே,
சொல்லலாமா? தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே தயவா தாண்டினேன் கணாந்திரத்தை. சேர்ந்து பாடலாமா? தந்தையே தயவா தாண்டினேன் கணாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செய். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன். அரண்ட வேளையில் அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். அரண்ட வேளையில் அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. எங்கள் இருளெல்லாம் விலக்கினீரே, நிறுத்தினீரே. ஸ்தோத்திரம் சொல்லமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எங்களுடைய முடிவுகள் எங்களை கொன்று போட்டு இருக்கலாம். ஆனால் நீர் கொடுத்த சில தடைகளினால இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்கிறோம். அந்த தடைகளுக்காக நன்றி. சில மனிதர்கள்னால நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றம் உங்களிடம் எங்களை சேர்த்ததே. அந்த நாங்கள் மற்றவர்களை நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை துரோகமாக எங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கலாம். ஆனால் நீரே எங்கள் நம்பிக்கை என்று நாங்கள் உங்களிடம் திரும்புவதற்கு அந்த நம்பிக்கை துரோகங்கள் உதவி செய்ததே. அந்த நம்பிக்கை துரோகங்களுக்காக நன்றி. அநேக வேளைகளில் காயங்கள் எங்களை அழ வைத்தது. ஆனால் உங்களுடைய அன்போ எங்களை அரவணைத்தது. உங்கள் வார்த்தையோ எங்களை தேற்றினது, ஆற்றினது. உங்கள் வார்த்தையை நாங்கள் படிப்பதற்கும் உங்கள் மடியில நாங்கள் சாய்வதற்கும் எங்களுடைய காயங்கள் காரணமாக இருந்ததே. அந்த காயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் செபிக்கிறோம்.
நாங்கள் உயிர் பிழைத்து நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் இல்லை என்றால் உங்களிடம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் சோகங்களிலே நாங்கள் மூழ்கி இருப்போம். எங்கள் வேதனைகளை யோசித்து நாங்கள் அடித்து கொண்டு மாட்டிக்கொண்டிருப்போம், சிக்கிக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரோ எங்களை தட்டி தூக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அரவணைப்பு இல்லை என்றால், உங்களுடைய அன்பை நாங்கள் பார்க்கவில்லை என்றால், உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரவில்லை என்றால், நாங்கள் இத்தனை நாட்கள் போராடி இன்னும் களத்தில் நிற்கிறோமே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேற எங்கேயும் இல்லையே, அதற்காக நன்றி. நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோமே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இல்லை என்ற சூழ்நிலையிலையும் கர்த்தர் இருந்தீர், அதற்காக நன்றி. வனாந்திரத்திலையும் கர்த்தர் எங்களோட கடந்து வந்தீர், அதற்காக நன்றி. தாகமான சூழ்நிலையில எங்களுக்கு தண்ணீராய் விளங்கினீர், நன்றி. கர்த்தர் பெரியவரும் வாக்கு மாறாதவருமாய் இருந்தபடியினால இதோ துதிக்க வந்திருக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த ஆராதனையை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் புத்தகத்திலே 1 அதிகாரம் 13வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாம் இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தமாய் பெற்றோம். நான் The Lord says, I am with you. அவ்வளவுதான். நாம் பொறுமையாக கற்றுக்கொள்வோம். இது அடிப்படையான ஒரு போதகம். ஆகவே பொறுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது உங்களை நான் அழைக்கிறேன். மனுஷ சிருஷ்டிப்பு, மனிதன் எங்கிருந்து வந்தான் என்கின்ற ஆய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானி ஒருவன் கெஸ் பண்ணார். அநேகமா பிக் பேங் தியரி என்று பெயர். அதிலே பரிணாம கோட்பாடு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சி வளர்ச்சி அடைந்து மிருகமாய் மாறி குரங்காக மாறி குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். இது டார்வின் தியரி. ஆனால் என்னுடைய கேள்வி, ஒன்றிலிருந்து ஒன்று வந்துவிட்டால் அந்த வந்த ஒன்று இருக்கக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தீயிட்டு கொளுத்தி விட்டால் என்ன இருக்கும்? இதனுடைய உருவம் மாறிவிடும், இது சாம்பல் ஆயிடும். இது இருக்குமா? குரங்கு இருக்குதே. இதான் எனக்கு கேள்வி. குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டா குரங்கு இருக்கக்கூடாது. ஆமாவா இல்லையா? எந்த குரங்கா இருந்தாலும் சரி.
அது மெக்காவாக இருந்தாலும் சரி, அது பெரிய அந்த சிம்பஞ்சியாக இருந்தாலும் சரி, குரங்கு வகைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் குரங்கு மனிதனாக மாறிவிட்டது. ஆகவே குரங்கு இருக்காது. ஆனால் இது இருக்கிறது என்று சொன்னால், நான் இதை கொளுத்தி விட்டு பெரிய வேஷ்டி ஒன்று வந்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் உக்காண்டே இருக்க மாட்டீங்க, உடனே புர்ரா விட்றான்ட்டு ஏந்து போயிடுவீங்க. ஆகவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வேதங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா வேதங்களையும் நான் படித்தேன். குரானிலே சிருஷ்டிப்பின் கதை இல்லை. நீங்கள் வேணா வாங்கி படிச்சு பாருங்க. இருக்குது அந்த குரான் ஆரம்பத்திலேயே மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்கின்ற வரலாறு, ஏவாள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாள் என்கிற வரலாறு இல்லை. தோற்றத்தை குறித்து குரான் எதையும் சொல்லவில்லை. நான் ஒரு வாட்ச் ரிப்பேர் கடையில் நான் கொஞ்ச நேரம் இருந்தது, அங்கே குரான் இருந்தது. அதை தேடின்னு இருந்தேன், தமிழ் குரான். அதனால் தேடினே இருந்தேன். அந்த பாய்க்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு ஆத்மா கட்சிச்சு அப்படின்னு. சார், நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுறீங்க, இருங்க நான் எடுத்து தரேன் அவரை அப்படின்னாரு. அடேங்கப்பா, நான் நினச்சினேன் இன்னொரு ஆத்மா மாட்டி. ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டார், ஈசா நபியை தேடிக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தில் என்று அவர் நினைத்தார். ஆனால் நான் தேடினதோ ஏதேன் தோட்டத்தை. அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதேன் தோட்டம் தேவனால் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் அதன் உள்ளே எப்படி சாத்தான் வர முடியும் என்று கேட்கிறார்கள். சாத்தான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பிராணி அல்ல. நல்லது. ஆக நான் இந்து புராணங்களை படிக்க ஆரம்பித்தேன். ரிக் வேதம், அதுதான் அவருடைய வேதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரிக். இந்த ரிக் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்று, ஒரு கும்பல் பிறந்தது. அது பிறக்கும் போதே பூநூலோடு பிறந்திருக்கலாம், தெரியல, அது இல்லை. அவர்கள் பிராமணர்கள். தோலிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள். பிரம்மாவின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள். காலிலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள். இன்னொரு ஒரு பெரிய கும்பல் சொல்லிருக்குது, அது எது எங்களுக்கு தெரியாது. அது அவுட், அதோட அவுட். ஒரு தகப்பன் வித்தியாசமாய குழந்தைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி தான் பாவிக்க வேண்டும். அதுதான் தகப்பன், இல்லையா? ஒருத்தர் ஜாஸ்தியாகவும் ஒருத்தர் கம்மியாகவும், ஒருத்தனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு கட்சி கொஞ்சோண்டு கொடுக்குறாருன்னா அந்த குழந்தைங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும், இல்லை? ஆமாம். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் திராவிட இயக்கத்தின் சிந்தனையாளர்களோடு சேர்ந்து திராவிட சிந்தனை கடவுள் இல்லை, கடவுளை போதிப்பவன் முட்டாள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் கர்த்தர் பிடித்தார். எப்படி அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை இதில் என்ன போட்டிருக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 இது பாலர் பாடம் தான், ஆனாலும் உங்களுக்கு அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாகமம் 1. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும்
பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு தேவனை, ஒரு இறைவனை பார்க்கிறோம். அந்த இறைவன் தனது சாயலாக தனது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். இது எனக்கு ரொம்ப போதும். நான் ஒரு மனித பிறவியாய் இருந்தாலும் நான் இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆமென். இதுதான் என்னுடைய ஆரிஜின். எங்கே என்றால் அல்ல, என்னுடைய ஆரிஜின் எங்கே இருந்தால் கால் அல்ல. என்னுடைய ஆரிஜின் இறைவன். அவரை போல நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் சமுத்திரத்தில் இருக்கிற மீன்களையும் ஆகாயத்திலே பறக்கின்ற பட்சிகளையும் பூமியிலே நடமாடுகின்ற மிருகங்களையும் ஆண்டு கொள்ளும்படியாக, டு ரூல் ஓவர், டு சப்டியூ, அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாக அந்த அத்தாரிட்டியை தேவன் பூமி மனிதர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் தொடங்குகிறது. எனக்கு இது மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்த்தால், 2வது அதிகாரத்தில் மனுஷனை ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். அவனை மண்ணினாலே சிருஷ்டித்தார். அந்த இடத்த எடுங்க, முன்னாலே இருக்கும். மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசம் தேவனுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு காரியம். அதே அவனுடைய நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவன் பிளஸ் ஆத்துமாவாக மாறினான். ஜீவாத்துமா. நீங்கள் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனால் படைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் அவருடைய சாயலை வைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்களுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் இருக்கிறது. அது ஆத்துமா, மனம், சிந்தை, எண்ணம் என்று பல வகையிலே நாம் பெயரிடுகிறோம். என் மனசே உடையிற மாதிரி பேசிட்டாருங்க. சொல்றோமா சொல்லலையா? கவனிக்கிறீங்களா இல்லையா? என் மனசே உடைஞ்சு போச்சுங்க. ஏதோ வாயத்தர கூட கொட்டுதான் பார்க்கலாம். காரியம் மன உளைச்சலான ஒரு காரியம். இதுதான் ஆன்மா. இந்த ஆத்துமா ஜீவன் அல்லாத ஒரு காரியத்தை இறைவனுடைய அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவரை அவனுக்குள் அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். இப்பொழுது எந்த காரியத்தை பூமியிலே செய்தாலும் ஜீவ ஆத்துமா, ஜீவன் அவனை வழிநடத்தினது. உங்களுக்கு புரியுதா? There are two components in man. ஒன்னு லைஃப், இன்னொன்னு சோல். இந்த ரெண்டும் சேர்ந்து அவனை ஒரு சிறப்பான மனிதனாக, ஆளுகின்ற மனிதனாக, அத்தாரிட்டியை, தேவனுடைய அத்தாரிட்டியை பூமியிலே நிலைநாட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனாலிட்டியோட அவன் வந்திருக்கிறான். நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென். This is your original plan of God. தேவனுடைய அனாதி தீர்மானமே நீங்கள் இந்த பூமி, உங்களுடைய சூழ்நிலையை ஆள வேண்டும், உங்களுடைய தொழிலை ஆள வேண்டும்,
You have all the authority from the Lord. அதுதான் ஜீவன். இந்த ஜீவனைத்தான் மனிதன் இழந்து போனான். அவன் பரலோகத்தை இழக்கவில்லை, ஜீவனை இழந்தான். அந்த ஜீவன் பாவத்தினாலே கரைப்பட்டபடியினாலே அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து போயிட்டார். He was left alone. Mankind was left alone. அவன் வெறும் ஆத்துமாவாக பூமியில, அது மிக பரிதாபமான ஒரு வாழ்க்கையாய் அவனுக்கு அமைந்து விட்டது. தேவ ஆவியினுடைய நடத்துதல் இன்றி சுய அறிவினாலே அவன் ஒவ்வொன்றையும் யோசித்து செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொன்றும் அவனுக்கு ஃபெயிலியராக வந்து நேர்ந்தது. மனுக்குலம் பூமியிலே நிராதரவற்ற நிலையிலே போனபடி வாழ்ந்தார்கள். இதுதான் நம்ம 5-6 அதிகாரத்தில் பார்க்கிறோம். There is no law, there is no rule. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே மிகவும் மனதிலே மனசாட்சி இல்லாதபடிக்கு வாழ ஆரம்பித்தார்கள். கொலை, கொள்ளை, விபச்சாரம் எல்லாமே நடந்தது பூமியிலே. பூமியை அடித்து போட்டார் என்று பார்க்கிறோம். பாவம் என்பது மதம் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், இதை செய்யாதே, இதை செய்யாதே, பீடி பிடிக்காதே, டாஸ்மார்க்கு போகாதே, இது பாவம், இது பாவம், இது பாவம், இது பாவம்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது உண்மைதான். அதை நான் அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல வரல. நான் தேவனுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்களாகவே இறைவன் ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக உங்களை அனுப்பி இருக்கிறார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கென்று ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை நீங்கள் பூமியிலே நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமென். பாவம் என்று சொன்னால் அந்த சித்தத்தை நிறைவேற்றாமல் என்னுடைய இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய பாவம். கிரேக்க மொழியிலே குறி தவறுதல், குறி தவறுதல் என்பதுதான் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவேதான் மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவனே வர வேண்டியதாக இருந்தது. தேவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்து அனுப்பின தேவன், அவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அவன் வீழ்ந்து போனான் என்று அர்த்தம். தேவனுடைய அனாதி தீர்மானம் என்னவென்றால், பரலோகத்திலே எந்த அளவிற்கு செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை போல தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்கள் மூலமாக, என் மூலமாக பூமியிலே ராஜ்யத்தின் புத்திரர்களை கொண்டு பரலோகத்தின் தாக்கங்களை பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சங்கீதம் 16வது வசனத்திலே திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் கர்த்தருடையவைகள், ஆமா, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். ஆமா, வானங்கள் கர்த்தருடையது. ஐ ரூல் ஹியர். கடவுள் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இறைவன் சொல்கிறார், வானம், பரலோகம், the heaven belongs to me. I rule here, but I give you the earth. இந்த பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தேன், அதை அவர்கள் ஆள வேண்டும். எப்படி ஆள வேண்டும்? இவனுடைய சித்தத்தின்படி ஆள வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு ஆளக்கூடாது.
நீங்கள் கிண்டிக்கு போனீங்கன்னா ராஜ் பவன் ஒன்று ஒரு இடம் இருக்கும். அது எந்த இடம்? வாங்கய்யா வாங்க. எந்த இடம்? ராஜ்பவன், ஆளுநர் மாளிகை. இந்த ஆளுநர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பல. எங்கிருந்து வந்திருக்கிறார்? காக்கிநாடாவில் இருந்தா, டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார். He is appointed by the Delhi government, central government. ஒரு மனிதனை தமிழகத்தை ஆளுகை செய், தமிழகத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஆளுகிறதோ அப்படி நீ ஆளு அப்படின்றதுக்காக ஒரு கவர்னரை வச்சிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ரகசியம் இதுதான். This is a secret that the Lord wanted you to know. இது மதம் அல்ல. நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. We are spiritual people. We love the Lord. We obey the God's law, the constitution. இந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமாக ஆளுவதற்காக ஆளுநர்களாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது யோசித்தீங்கன்னா, நாத்தனார் சண்டை, மாமியார் சண்டை, செத்தானுங்களா, பிள்ளைங்களுக்கு சண்டை, அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை, அரை அடினாலும் எடுத்துக்கணுன்றதுக்காகவே குத்தின்னு சாவறான். அதுதான் ஆயிப்போச்சு. ஆகவே நாம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷனிடத்திலே வாசம் செய்வதற்கு ஆவல் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில். இருமா, அதுக்கு முன்னாலமா 21:3மா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். பரலோகத்திலிருந்து, ஹெவன்ல இருந்து ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. திருப்பதியிலே அல்ல, வேளாங்கண்ணியிலே அல்ல, சரிதானுங்களா? வேற எங்கேயும் இல்லை, மனுஷர்கள் மத்தியிலே இருக்கிறது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாரும், இங்க உட்கார்ந்துக்கிற நம்ம எல்லாரும் மனுஷர்களிடத்திலே இருக்கிறது. நம்ம எல்லாரும் மனுஷர்களிடத்திலே இருக்கிறது. நம்ம எல்லாரும் புரியல. நம்ம எல்லாரும் யாருங்க? தியாலஜி வரைக்கும் போகாதீங்க, மனுஷருங்க. நம்ம எல்லாரும் மனுஷர்களாக இருக்கிறபடினாலே தேவன் மனுஷர்களின் மத்தியிலே வாசமாயிருப்பதற்கு ஆவல் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகள் கோயில், நீங்கள் கோயில், நீங்கள் ஆலயமாயிருக்கிறீர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஏங்க நான் கேட்குறேன், இந்த ரூம்ல என்னை விட்டுட்டு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம பூட்டின்னு போயிடுறீங்கன்னு வைங்க, எத்தனை நாளைக்கு இருப்பேன்? நீங்க எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? அது அப்படி சொல்லலாம். நீ இன்னும் கறந்து போய, அப்படி எங்களுக்கு என்ன வந்தது? நீங்க எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? ஒரு மாசம்? 3 நாள் இருந்துருவீங்களா? ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இங்கே போய் பார்த்தா ஷட்டர் சாத்திட்டு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பூட்டிட்டு இருக்குது, கீழே பார்த்தா 2 மாடி, ஐயோ குதிக்கவும் முடியாது. இப்போ நம்ம எப்படியாவது யாரையாவது தொடர்பு கொண்டு என்னை வெளியே விடுங்க, தே லாக் மீ இன் சொல்லுவோமா இல்லையா? முதல் ஒரு மணி நேரத்திலே கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன்,
நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு உடனே என்ன பண்ணுவோம்? ஏதாவது தொடர்பு, அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்குறேன், செல்ஃபோனில் லட்சுமிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் செல்ஃபோன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது, சார்ஜ் இல்லை. பக்கத்தில் கடன் வாங்கிறதுக்கும் யாரும் இல்லை. இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? நான் இங்கே சத்தமாக கத்துவேன், அண்ணாச்சி தம்பி டேய் என்னை பூட்டு போயிட்டாங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன்? ஒரு மனிதனுக்கே ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அவனை பூட்டிட்டா அவனுக்கு ஒத்துக்க மாட்டான். he need freedom. ஹலோ, நீங்கள் சுதந்திரமாக இருப்பதற்காக ஆசைப்படுகிறீர்கள். நம்மளே அந்த மாதிரி ஆசைப்படுறோமே. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கிய எம்பெருமானாகிய மிகப்பெரிய இறைவன், நீ உக்காந்துரு, நாங்கள் பூட்டிடுறோம், நாளைக்கு காலையில் வந்து டிங்கு டிங்குன்னு பெல் அடிச்சு திறக்கிறோம், அது வரைக்கும் உக்காந்துக்கிற அப்படின்ட்டு பூட்டிக்கின்னு போயிட்டா அவர் அங்கே உக்காந்து இருப்பாருன்றீங்க? ஹலோ, உங்களை கேள்வி கேட்குறேங்க, சிம்பிள் கொஸ்டின். நோ, he won't be there. He won't be there. இறைவன் உயிருள்ள மனிதர்களுக்குள்ளே வாசமாக இருப்பதற்கு விரும்புகிறார். ஆமென். அதைத்தான் இந்த இப்போ பார்த்தோம். 21:3 இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். போதும். இது உண்மைதானா? இறைவன் மனிதருக்குள் வாசமாயிருப்பாரா? மனிதர்கள் மத்தியிலே வாசமாயிருப்பாரா? அவர் யாரோட வாசமாயிருப்பார்? பதில் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டேன், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, அவரோட கூட ஈக்குவலா எப்படி உட்கார்ந்தனோ அந்த மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். This is the privilege given by the Lord to you and me. உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்தாரே உலகத்திற்கு சாமி கும்பிடுறதுக்காக இல்ல. சில வீட்டுகளில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க அவரை, அப்படியே இருதயம் அப்படியே தொங்கி நிற்கும், அந்த மாதிரி இருக்கும். அது இல்லை, அதுக்காக வரல. உன் மெழுகுவத்திக்காக அவர் வரல, உன்னுடைய ஆராதனைக்காக அவர் வரல. அவர் எதற்காக வந்தார்? உன்னோட வாழ்வதற்காக வந்தார். அப்போ யாரோட அவர் வாழ்வார்? நான் ஜெயித்தேனே, அப்படி நீ ஜெயித்தால், உலகத்தை ஜெயித்தால், பாவத்தை ஜெயித்தால், உன்னுடைய ஆசாபாசங்களை ஜெயித்தால், இதை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோட என் கூடவே உட்கார வச்சுக்குவேன்றார். உங்களுக்கு புரியுதா? இறைவன் தம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நிலைப்பாடு, நீ கீழே இரு நான் மேலே இருக்கிறேன்றது இல்லை. ஹலோ, 18 படிக்கட்டெல்லாம் ஏறி போக வேண்டியதில்லை. ஈக்குவல், யூ ஆர் ஈக்குவல் டு காட். காட் எங்கே உட்காந்து இருக்கிறாரோ அங்கேயே உட்கார வைக்கிறேன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது எப்படியோ அப்படி ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன், இந்த வார்த்தை ஓவர் கம்மர். ஓவர் கம்மர்ன்றது தான் சேலஞ்சுங்க. எதை ஓவர் கம் பண்றோம்? பாவத்தை ஓவர் கம் பண்றோம், கோபத்தை ஓவர் கம் பண்றோம், சில தகாத காரியங்கள் மனசுக்குள்ள வரும்போது ஓவர் கம் பண்றோம். ஓவர் கம்மிங்க்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது.
ஒரு குரங்கு போய் ஒரு சாமியார்கிட்ட போய் சேர்ந்துச்சான். நான் கூட சாமியார் ஆகணும், எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுவும் ஒரு 3 வருஷம் ஏதோ சொல்லி கொடுத்தாராம், மந்திரம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லினே வந்துதான். 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் என்னை ரொம்ப ஈர்த்தடிக்கிறீங்க, நான் திருப்பியும் சாமியாராகி என் போய்ப்பை நான் பார்க்க வேணாவா? எத்தனை பேரை ஏமாத்தணும் நான்? சீக்கிரமாக எனக்கு ஏதாவது ஒன்று தீட்சை கொடுத்து என் கழுத்தில் மாலைகளை போட்டு அனுப்புங்க அப்படின்ச்சான். அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீ ரெடியாக இருந்துரு அப்படின்னு. ஆத்தங்கரைக்கு போகும்போது சொன்னாராம், இந்த வாழைப்பழத்தை நீ வச்சுக்கோ, நல்லா புள்ளி வாழை, நல்லா பழுத்து இருக்குது, மஞ்சளாக இருக்குது, புள்ளியாக இருக்குது, ரொம்ப செம்மையான வாழை. அந்த வாழைப்பழத்தை அது கையில் கொடுத்தாராம். என்ன பண்ண சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் பாதி சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு உனக்கு தீட்சை, உனக்கு நான் மாலை போட்டு உன்னை சாமியார் ஆக்கிறேன் அப்படின்னு போய், அதானே நீ போ இப்படி வச்சுக்கிட்டான். எது பத்தியா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. நான் தான் அப்படின்னா கூட என்ன, அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அப்படி அவர் போனாராம், குளிச்சாராம். இது யோசுதான், இன்னும் எவ்வளோ நேரம் நான் குளிச்சு காணப்பான், இந்த ஆள் கையில் மெத்து இருக்குது, பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துதான். பார்த்தா வாயில் அப்படியே சொல்லு, ஐயோ இன்ன மாதிரி பழம் பார்க்குறோம், தப்பு ஒன்றும் கிடையாது, மோந்து பார்த்துடலாம். மோந்து பார்த்துட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். மோந்து தாமே பழம் காணுமா, அவ்வளோதான். சாமியார் ஏறி வந்து பழம் கொடுத்துட்டு போனேன் ஏதோ அப்படின்னாராம். இல்லை எனக்கு தீட்சை எல்லாம் வேணாம், நான் குறைகாவே போயிடுறேன், ஓடி போயிடுச்சான். மேற்கொள்ளுதல் அது மனசில் இருக்கணும் இல்லையா? பாவத்தை மேற்கொள்ளுதல் முடியுமா? பாவத்தை மேற்கொள்ள முடியுமா? முடியும். எப்படி முடியும்? என்ன பண்ண முடியும்? எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? முடியவே முடியாது. இம்பாசிபிள். நாட் பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள். நோபடி கேன் ஓவர்கம் எனிதிங். உங்கள் கோபத்தை உங்களால் அடக்கவே முடியாது. திருப்பியும் ஒரு சாமியாரை பார்த்தோம், இன்னொரு சாமியாரை காட்டுறோம் பாருங்க. கோபமே வராத சாமியார் அப்படின்னு ஊருக்கு வெளியே வந்திருந்தார். கோபமே வராத சாமியாராங்க. ஒருத்தன் தான் சுட்டி பையன், நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவன் போய் நின்னான். சாமியாரே, அவர் கண்ணை திறந்து பார்த்தாரு. கோபமே வராதாமே. ஆமாப்பா, எனக்கு கோபமே வராது. என்னங்க மனுஷனாக இருந்தால் கோபம் வரணுமே, கோபமே வராதுப்பா. என்ன இப்படி சொன்னால் எப்படிங்க? ஏங்க கோபம் வருங்க, கோபம் வரும். இல்லைப்பா கோபம் வராது. ஏங்க கோபம் வருமா வராதாங்க? டேய் எத்தனை தடவை சொல்கிறது, வந்து நான் பலான்னு கொடுப்பேன். நான் கோபம் வராதுன்னு தான் சொல்லிங்கிறேன் அப்படின்னாலும். அந்த மாதிரி நம்ம கோபத்தை மேற்கொள்ள முடியாது, பாவத்தை மேற்கொள்ளவும் முடியாது. அதற்காக தேவனே ஒரு பரிகாரத்தை செஞ்சார். நல்லா யோசித்து பாருங்கள். நம்மளால் முடியாததை தேவனால் கூடும். எப்போவுமே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே மனுஷரால் கூடாதது உம்மாலே கூடும் ஆண்டவரே அது சொல்லினுக்கிறோம். இல்லை, இதை தான் அவர் சொல்கிறார். என்னது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 18. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். God wants to dwell in you. இதை கை கொண்டால் நாங்கள் அவர்களோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். கிளன்சிங். அந்த முதல்ல அந்த பாத்திரம், மனுஷனுக்குள்ளே இருந்த பாத்திரத்திலே ஜீவன் இருந்தது, ஜீவ சுவாசம் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. அந்த இடத்தை மனிதன் கெடுத்து போட்டான். அவனுக்கு பல விதத்திலே உபதேசங்கள், பல நூற்றாண்டுகளாக உபதேசங்கள், இதை செய், அதை செய், இதை செய், அதை செய், நிறைய காரியங்கள் அங்கே அடாஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை முதல்ல க்ளீன் பண்ணோம். ஒரு கப்பில் நீங்கள் ஒரு டீயோ காஃபியோ ஊற்றுறதுக்கு முன்னால் அந்த கப்பை பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? நாங்கள் ஏன் பார்க்குறோன்றீங்களா? நீ தானே குடிக்க போகிற, குடிச்சின்னு போ, கரப்பாம்பூச்சி இருந்தால் கூட பரவாயில்லன்றீங்களா? கப்பை பார்க்குறோம். அந்த கப்பை ஏதோ கரை இருக்குது, அதை நம்ம கழுவுறோம் இல்லையா? முதல்ல வி கிளன்ஸ் இட். அப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை அற நம்முடைய வெசல் இந்த ஆத்துமாவை சுத்திகரித்தார். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? லேவியர் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன், ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. நீங்கள் என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும் மூட்டி போட்டுக்கினே வேளாங்கண்ணி வரைக்கும் போனாலும் உங்கள் பாவம் உங்களை விட்டு போகாது. பாவத்தின் சம்பளம் மரணம், சந்தோஷம் கிடையாது. ஆனால் ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தம் சிந்த வேண்டும். அந்த ரத்தம் கண்டாமினேட்டடா இருக்கக்கூடாது. இட் should be pure. தேவனுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் இறைவனுக்கு மிக நெருக்கமாக வந்து விடுகிறோம். இங்க பார்க்கிறோம், இந்த வெசல், இந்த பாத்திரம் மிகவும் அழுக்காக இருக்கிறதா? இந்த பாத்திரம் அழுக்காக இருக்கிறதா, நல்லா இருக்குதா? அழுக்காக இருக்கிறது. இதை நான் எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் என் கை தான் இதுவாகுது. ஆகினாலே இது கரை படிந்து இருக்கிறது. ஆகவே இதில் கழுவுவதற்கு தண்ணீர் அல்ல, இரத்தமே ஊற்றப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. we can cleanse it with the blood of Jesus. நம்ம அதை, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். அவருடைய வல்லமையை, அவருடைய அத்தாரிட்டி, நம்ம எழுந்து போன அத்தாரிட்டியை மீண்டும் நமக்கு தருகிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஒருவர் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். எப்படி இந்த வெசல், இந்த பாத்திரம் கழுவப்படுகிறதோ
அப்படி என்னுடைய ஆத்துமா என்கிற பாத்திரம் கழுவப்படுகிறது. இயேசுவுடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்கிற விசுவாசம், நம்பிக்கைக்கு நான் வருகிற பொழுது ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை அனுப்பி நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் இப்போ எது வேணாலும் அதை ஊற்றலாம். பால் ஊற்றலாம், தயிர் ஊற்றலாம், மோர் ஊற்றலாம், எல்லாத்தையும் ஊற்றலாம். இப்போ பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் அது மாறி போகிறது. ஆமென். அந்த மாதிரி தான் நம்மை கழுவினார், நம்மை சுத்திகரித்தார், நம்மை உகந்த பாத்திரங்களாக நம்மை இயேசு மாற்றினார். இப்பொழுது இந்த பாத்திரத்தை அவர் யூஸ் பண்ணுறதுனால அவரே வந்து நம்மக்கிட்ட வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோட இருக்கிறேன், உங்களோட இருக்கிறேன். அவர் மட்டும் நம்ம கூட இருந்துட்டா நமக்கு தீமை செய்கிறவன் யார்? யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிற நிலைமைக்கு நாம் ஆளாகும்பொழுது கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்கிறார். நம்ம அந்த சிங்காசனத்தில் கூட சேர்ந்து அரசாளுவோம். யூ ஆர் செலக்டட் டு ரூல் ஓவர் த எர்த். இந்த பூமியை, உங்கள் சூழ்நிலையை, உங்களுடைய பாவத்தையை, உங்களுடைய நோயை, உங்களுடைய இயலாமையை, எதை வேணாலும் நீங்கள் ரூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார். ஆமென். அப்படிப்பட்ட பலனை இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் தருவதற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.